Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard maxல exercise 4.2ல 5th sum. Find the value of 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. So that is equal to 2 times cos inverse of 1 by 2. Cosல 1 by 2 அதோட வேல்யூ எப்போ வரும்? pi by 3 எப்போ வரும்? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம pi by 3 எழுதிக்கிறோம். ப்ளஸ் sin inverse of 1 by 2. sin inverse of 1 by 2 எப்போ வரும்? நம்மளுக்கு 30 எப்போ வரும்? அதாவது pi by 6. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்போ இதுக்கு காமனாக டினாமினேட்டர் LCM எடுத்தா 6 வரும். ஸோ இது இன்டூ 2 ஆகும். ஸோ 4 pi plus pi by 6 ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 pi by 6. Second subdivision, cos inverse of 1 by 2 plus sin inverse of minus 1. So cos inverse of 1 by 2 போன இதில் பார்த்த மாதிரி அதோட வேல்யூ pi by 3. sin inverse of minus 1. sineல minus 1 எப்போ வரும்? minus 90 எப்போ வரும்? ஸோ இதுக்கு LCM எடுத்தா 2 pi minus 3 pi by 2 3s are 6 ஆகும். ஸோ தட் இஸ் minus pi by 6. Third subdivision, cos inverse of cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 17. ஸோ இது cos A cos B minus sin A sin B அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இது cos of A plus B ஓட ஃபார்முலா. இது நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ cos inverse of cos A plus B. இங்கே ஏங்கிறது என்ன? pi by 7. Bங்கிறது என்ன? pi by 17. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு cos inverse of cos என்னாகும்? 17 pi plus 7 pi by 17 into 7. அது 119 வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு cos inverse of cos 24 pi by 119. ஸோ cos இன்வர்ஸும் காஸும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு இதோட வேல்யூ 24 pi by 119 தான் வரும்.